எல்லோருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணிட்டு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒரு 4 டேஸாகவே ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல குறிப்பாக என்ன ரீசன் மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுல என்ன ரீசன் அண்ட் நம்ம பொசிஷனல் டார்கெட் வந்து அப்சைடில் 24,000 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் மூமெண்ட் 24,000 நோக்கி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வெளிவந்த இந்தியாவுடைய சிபிஐ டேட்டா, அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து லாஸ்ட் 12 மந்த்தில் இல்லாத அளவுக்கு கம்மியாக இருக்குது. பிலோ 5% இருக்குது. 5%க்கு பிலோவில் இருக்குது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்ரஸில் இருக்குது. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைப்பாங்க. அதே போல் தான் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் பாசிட்டிவாக தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. 2% அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரேட் கட் வந்து யூஎஸ் ஃபெடரலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக யூஎஸ் ஃபெட் வந்து அவங்களுடைய ரெப்போ ரேட்டை வந்து அன்சேஞ்ச் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. தொடர்ந்து 6 கன்சிக்யூட்டிவாக அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்றவும் இல்லை, இறக்கவும் இல்லை. இந்தியாவும் அதே மாதிரி தான் தொடர்ந்து பாசிட்டிவில் போயிட்டு இருக்குது. இந்தியன் எக்கனாமி இதே ஃபர்தராக கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக ரேட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அதே போல் இந்தியாவுடைய மான்சூன் வந்து பார்த்திங்கனாக்கா எபோவ் நார்மலாக இருக்கும்னு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நிறைய விவசாயிகளுக்கு வந்து பணப்புழக்கத்தை வந்து கொண்டு வரும். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எக்கனாமி, இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட் தொடர்ச்சியாக இந்த ஃப்ளோ, அதாவது பொலிட்டிக்கலாக வந்து அதே கவர்மெண்ட் வரும்போது பாலிசிஸில் எதுவும் வந்து அன்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலான கேபினட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக என்ன இருக்காங்களோ அவங்க தான் இருக்காங்க. அதனால் தொடர்ந்து இந்த எக்கனாமி க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இல்லாதனால, பெரும்பான்மை இல்லாதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஃபர்தராக டெக்னிக்கலாக வந்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரேக் அவுட் ஆகிருக்கு அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபைன். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை 30 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து கடந்த ஒரு 4 நாட்களாகவே நிஃப்டி வந்து கம்ப்ளீட் நேரோ ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். நீங்கள் க்ளோசிங்கில் வச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மொமெண்டம், ஈவன் அந்த லோ டு லோ வச்சிங்க அப்படின்னாக்கா, நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் ரீஜன் அப்படின்னா 23,350 23,300 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரீஜன். இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் இந்த ரீஜனுக்கு வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகுதா. ஸோ அட் ப்ரெசண்ட் ஒரு பாசிட்டிவ் தான். எய்தர் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது, அதே போல் செகண்ட் சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகுது. அப்படி ஒவ்வொரு டைம் பவுன்ஸ் ஆகும்போதும் பாருங்கள், ப்ரீவியஸாக உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல நியூ ஹை, இந்த இடத்துல ஒரு நியூ ஹை. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த ஒரு சார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,360, 23,310. ஓகே, ஸோ தொடர்ச்சியாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 23,510. ஃபைன். செகண்டாக பேங்க் நிஃப்டி இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜூன் 18th வந்து இருக்கும். டைரக்ட் கிளாஸஸும் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸஸும் ஜூன் 18th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருந்தது. லாஸ்ட் வீக் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ இது நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், இந்த ட்ரெண்டு இங்கேருந்து கனெக்ட் ஆகுது பாருங்கள். இந்த ட்ரெண்டு சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். இதுதான் நம்ம கணிச்சிருந்து ஸ்லோவாக ஸ்டெடியாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை டச் ஆகிருப்பாங்க. எங்கே வந்து கரெக்டாக நிற்கிது பாருங்கள். ஏன் இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கலாம் இல்லையா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட்டு. ஃபைன். ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹியர் ஆஃப்டர் இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் மார்க்கெட் போகும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நமக்கு இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன் ஒர்க் ஆகுதா. ஓவரால் ட்ரெண்ட் மார்க்கெட்டாகவும் இருக்குது, அதே போல் ஃப்ளாட் ரீஜனில் சப்போர்ட்டாகவும் இருக்குது. அப்போ
49,900 49,890 பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்குது. இது வரைக்குமே ஒரு நேரோ ரேஞ்சில் தான் பாஸ்ட் ஒரு 4 to 4 டேஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 50,300, சப்போர்ட்டுங்கிறது 49,900. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ், இது அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இது ரிவர்சல் ஆச்சு அப்படின்னாக்கா 50,300 வந்து தான் நிற்கும். ஓகே, வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு சேனல் ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். ஸோ இதில் முக்கியமாக இன்றைக்கி ஸ்டாக் வைஸ் செக்டார் வைஸ் மட்டும் ரியாலிட்டி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆகிருக்கு. இதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுகர் ஸ்டாக்ஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு சுகர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போ நான் பார்க்குறது ரேணுகா சுகர்ஸ் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் பிரேக் அவுட் நடந்திருக்கு. செகண்டாக வந்து நம்ம பார்க்குறது பல்ராம்பூர் சென்னி, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சுகர் ஷேர்ஸு. ஸோ இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக லாஸ்ட் 3 டேஸாக கண்டினியூஸான ஒரு ரைஸில் இருக்குது. இதுவுமே நேரோவாக ரேஞ்சாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்டாக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து சுகர் ஸ்டாக்ஸ் தான். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா DIXON, தொடர்ச்சியாக அந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸை. ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த்து வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இதுவுமே வந்து ஒரு இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. இப்போ அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பையிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இதுவும் வந்து ஒன்று. அண்ட் இதுக்கு அடுத்து 6th வந்து எஸ்கார்ட். ஸோ இந்த ஸ்டாக்கும் கண்டினியூஸான ஒரு ரைஸில் தான் கடந்த ஏப்ரல் மந்த்லேருந்து கண்டினியூஸான ஒரு அப்சைடு மொமெண்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை வந்து செக் பண்ணி பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சேனல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். இந்த சேனலை ஒரு நாள் பிரேக் அவுட் பண்ணி 6,450க்கு மேலே ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நிற்கும். இதுக்கு பிஃபோராக இந்த வேலை தான் ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த வேலை தானே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு டுவோர்ட்ஸ் 6,650 6,700 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிடும். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் போது இந்த சப்போர்ட்டிவ் ரீஜன், அதாவது 6,475லேருந்து திரும்பியும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகம். பிகாஸ் இந்த இடத்துல க்ரூட் ஆயில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, நாளையுடைய ட்ரேடுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் அண்ட் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்டேட் கேட்கணுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கமெண்ட் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.